ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்னா இந்த லெசன் ஃபுல்லாவே யாரை பத்தி பார்க்க போறோம்னா, சேர சோழ பாண்டியர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சான்றுகள், அந்த துறைமுகங்கள், நகரங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார நிலைகள், சமூகம் எப்படி அது மொத்தமா பார்க்க போறோம். எல்லாமே ஃபேக்ட்ஸ். இந்த ஆர்காலஜிக்கல் சைட்ஸ்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, யூனிட் 8ல அது எல்லாமே இந்த லெசன்ல கவர் ஆயிடும். ஜஸ்ட் பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சுக்க. ஸ்டோரி பேஸஸ் சொல்லிட்டே இருக்கேன். கவனிச்சுட்டே வாங்க. நான் சொல்ற இடத்துல மட்டும் நீங்க மார்க் பண்ணா போதுமே ஆனது. சரிங்களா? பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. தமிழ் பண்பாடுன்ற ஒரு விஷயம் எப்ப தெரிய ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வணிகத்துல இருந்தாங்க தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா, ஸ்டோரி அப்படியே கேளுங்களேன். கடல் கடந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க பாத்தீங்கன்னா, வணிகம் செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. அங்க போறப்போ தமிழ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாரி வெளிநாட்டு வணிகர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து, தமிழ பத்தி தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்ற பிளேஸ்க்கு வந்து தமிழ பத்தி பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த இடத்துல தான் தமிழ் சமூகமும் வளர ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப முக்கிய அடித்தளமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வணிகம் தான்றத ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப தமிழ் சமுதாயத்துக்கு முதல் அடிக்கல் இட்டதே வணிகம் தான். ஏன்னா அப்பதான் ஒரு விஷயத்துல ஒரு வணிகம் நடக்கும்போது தான் என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பரவ ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ தமிழ்நாடு தான் முதல் நகரமயமாதலா உருவாகுது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நகரமயமாதல் உருவாவதுக்கு மெயின் ரீசனே என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல மக்கள் வந்து அதிகமா கூட ஆரம்பிச்சிடுறாங்களா, அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுடைய தொழில்களை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால டெவலப் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. அப்ப நகரமயமாதல் மட்டும் இல்லாம தலைநகரங்களும் துறைமுகங்களும் உருவாக ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, ஒரு செயின் ரியாக்ஷனா வந்துச்சு. வணிகம்னு ஒண்ணு வச்சு என்ன பண்ணிடுறாங்க, தமிழ் மொழியை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் நகரமயமாக்குறாங்க. நகரமயம் தலைநகரமாகுது. தலைநகரங்கள் என்ன ஆகுது, துறைமுகங்களா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வைக்கிறாங்க. அப்போ பிற்காலத்துல நாணயங்களும் பணமும் புழக்கத்தில் தோன்ற ஆரம்பிச்சதுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் பிராமியம் என்ற வடிவத்தில் தமிழ் மொழி முதல்ல எழுதப்பட ஆரம்பிச்சது. ஓலைச்சுவடிகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள் எல்லாமே ஆரம்பிச்சாங்க. முதல்ல எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, தமிழ் பிராமிய மொழிகள்ல தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ செம்மொழி தமிழ் செய்யுள்கள் இயற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ தமிழ் செய்யுள்கள்னா தமிழ் இலக்கணங்களை வந்து பாத்தீங்கன்னா தொகுத்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ தொடக்க கால வரலாற்றை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க நம்ம. அது நிறைய நூல்கள் பார்த்து சொல்லலாம். அது முக்கியமா ஒரு 4 சொல்றேன் பாருங்க. கரெக்டா இருக்கா பாருங்க. இந்த செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், அது மூலியமா தமிழ் தெரிஞ்சுக்கலாமா? கல்வெட்டுகள் மூலமா தெரிஞ்சுக்கலாமா? தொல்லியல் அகழ்வாய்வு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த என்ன பண்ணுவாங்க, ஆர்காலஜிக்கல் எவாக்ஷன் சொல்லுவாங்க. அது எல்லாமே பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம தமிழ் அல்லாத அயல்நாட்டியரின் குறிப்பு, இதுதாங்க நமக்கு முக்கியம். இதுதாங்க தமிழ என்ன ஆயிடுச்சு, கடைகோடி உலகத்தில் இருக்க கடைகோடிக்கும் எடுத்துட்டு போய் சேர்த்ததுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க. அயல்நாட்டுகள் வந்து என்ன பண்றாங்க, தமிழை பத்தி பெருசாவே சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தமிழ் இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், 14 மேற்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் என சங்க காலத்தில் செவ்வியல் இலக்கியங்கள் தோன்றியதுன்னு சொல்றாங்க. அப்ப சங்க காலத்தில் செவ்வியல் இலக்கியங்கள்லாம் என்னென்னது? தொல்காப்பியம், 11 மேல்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க. அப்ப இது எல்லாமே சங்க கால மக்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள பயன்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப சங்க கால மக்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள பயன்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா, செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சொல்றாங்க. அப்ப சார், அந்த தொல்காப்பியம்னு ஒரு நூல் இருந்துச்சு சார். அது என்ன சார் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு தமிழிலே தோன்றிய மிக பழமையான இலக்கண நூல்னா அதுதாங்க. தமிழிலே தோன்றிய மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம் தான் சொல்றாங்க. அப்போ தமிழ் ஃபர்ஸ்ட் அந்த முதல் 3 பகுதியா பிரிச்சிடுறாங்க தமிழ் தொல்காப்பியத்தை. 3 பகுதியில முதல் 2 இருக்கு பாத்தீங்களா, 1, 2 இது வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தை பத்தி சொல்லுதான். 3வது மட்டும் தான் என்ன சொல்றதுன்னா, தொல்காப்பியத்துல மக்களின் சமூக வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகிறது. அப்ப சமூக வாழ்க்கையை பற்றி தொல்காப்பியத்துல 3வது பாகத்துல தான் இருக்காம். நல்லாதாங்க வாழ்ந்திருக்காங்க மனுஷங்க. எந்த குறையும் இல்ல. பஞ்சம்லாம் கிடையாது. அப்பெல்லாம் செழித்து தான் இருந்துச்சாம். அது இல்லாம நல்லா கட்டுப்பட்டு இருந்தாங்கன்றது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுலயும் பாருங்க 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேல்கணக்கு நூட்களும் எல்லாமே என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இங்க பாருங்க, நோட் பண்ணுங்க இத. 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்பட்டன. இது வந்து கொஸ்டின்ங்க. லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க குரூப் எக்ஸாம்ல. 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேல்கணக்கா கீழ்கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. 11 மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த காலத்துல எழுதப்பட்ட நூல்கள்ல எதனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்குங்க. 8 தொகை நூல்கள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நோட் பண்ணுங்க இங்க. நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அப்போ 8 தொகைனா 8 நூல்களை கொண்டதுதான் இந்த சொல்றாங்க. இதுல வந்து பாருங்க, அகநானூறும் புறநானூறு இருக்கா இங்க? இந்த இடத்துல மட்டும் பார்த்தோம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறுன்னு சொல்லிட்டு 8 வச்சிடுறாங்க. அப்போ 10 பாட்டு நூல்கள்னு சொல்லிட்டு ஒரு 10 பாட்டு கொடுத்துடுறாங்க. இதை மட்டும் அப்படியே நோட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிங்க. திருமுருகு ஆற்றுப்படை, பெருநார் ஆற்றுப்படை, பெரும் பண்பாற்றுப்படை, சிறுபன் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை,
மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலை படு கடாம் அப்படின்னு சொல்றது. மலைப்படுகடாம் சொல்லிட்டு 10 பாடல் பண்ணுது. அப்ப 10 பாட்டு நூல்கள்னா இது சொல்றாங்க. எட்டு தொகை நூல்கள்னா இது எல்லாத்தையுமே குறிப்பிடுறாங்க. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் சிம்பிளா கேட்டுருவாங்க நமக்கு. 8 தொகை நூல்கள் கீழ்கண்டவற்றிலே கூறுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா மிஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை அறிய உதவுகிற நூல்கள்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழை பத்தி தெரிஞ்சுக்கலான்றாங்க. சரி, இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா திருக்குறள்னு ஒண்ணு இருக்குங்க. திருக்குறள் படிச்சீங்கன்னா நான் ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ், ஒவ்வொரு குறள்லயுமே ஒவ்வொரு அர்த்தங்கள் பயங்கரமா திருவள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு. திருக்குறள் தயவு செஞ்சு படிச்சு வச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த காவிய கதைன்னு சொல்லுவாங்க. செய்யுள் வடிவமான கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கதையும் சொல்லுவாங்க. இப்ப சிலப்பதிகாரம் எடுத்தீங்கன்னா யார் சொல்லலாம்? 2 பேர் சொல்லலாமா? கோவலனும் கண்ணகியும். அவருக்கு பிறந்தவங்க தான் மணிமேகலைன்னு சொல்லலாமா? மணிமேகலை கடைசி 10 ஆண்டுகள் எங்க கழிக்கிறாங்கன்னா காஞ்சிபுரத்துல கழிச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இப்ப என்ன பண்றீங்கன்னா இங்கே எழுதிங்க. இதனுடைய ஆத்தர்ஸ் நேம் எல்லாமே என்ன பண்றீங்க? எழுதி வச்சுக்கங்க. அது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேக்குது. அப்ப ஐம்பெரும் காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. சரிங்க சார். நான் என்ன பண்றேன்? திடீர்னு ஒரு கோயிலுக்கு போறேன். அந்த கோயில்ல போய் சாமியை வழிபடுறேன். பட் போற வழியில யாரோ அந்த செவுத்துல என்னவோ வரைஞ்சு வச்சிருக்கான். செவுத்துல என்னவோ செதுக்கி வச்சிருக்கான் சார். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள்னு சொல்லலாமா? நமக்கு புரியாது. ஆனா அவனுங்க வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு ஒரே காரணத்துக்காக என்ன பண்றானுங்க? அந்த வரலாறு உண்மையானு தெரியாதுங்க. நான் 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் பார்த்தேங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா வடிவேலுது. செம படங்க. என்னன்னா வரலாறை உருவாக்குறதுக்காகவே என்ன பண்றாரு நம்பால அந்த முகத்தை மட்டும் எடுத்துட்டு போய் அந்த பாடியில ஃபிட் பண்றாரு. அந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நானும் கலாச்சிருக்கேன். பட் கல்வெட்டுகள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்குங்க. அவங்களுடைய ஆட்சி முறைகள், மக்களுடைய இது அது இல்லாம அவங்க செஞ்ச செயல்பாடுகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் போன்றவற்றை தகவல்களும் எடுத்து சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் தோன்ற ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் 30க்கும் மேற்பட்ட, நோட் பண்ணுங்க, 30க்கும் மேற்பட்ட இடத்துல தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இயற்கையாக அமைந்த மலைக்குகைகளின் விளிம்பில் மழை நீர் வழிந்து வெளியேறுவதற்கான சிறிய பகுதியை வெட்டி கொடுங்கை அல்லது வாரி போன்று செதுக்கியிருக்கின்றன. கொடுங்கை அல்லது வாரி என்பது இந்த டெபினிஷன் தான். அப்போ ஒரு மலைய என்ன பண்றாங்க? விளிம்புல மழைநீர் வெளியே செல்வது போல் வெட்டிய பகுதிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கொடுங்கை அல்லது வாரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அவங்களே அழகா செதுக்கி வாழ்ந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியாங்குளம், ஜம்பை, மதுரை உள்ளிட்ட இடங்கள்ல குகை வாழிடங்கள் காணப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த குகையில அழகா வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஓவியங்களா கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம எல்லாருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க போய் பாருங்களேன். ஒரு ஸ்டேஜ்ல போய் பாக்குறப்ப அங்க என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. கப்பலோட சிம்பிள்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் பிராமிய கல்வெட்டு குகைவாழ் இதோ இருக்குங்களா? அவன் என்ன பண்றான்? ஃபுல்லாவே அந்த இடத்துல எப்படி வாழ்ந்தான்றத எல்லாமே செதுக்கி வச்சுட்டு போயிடுவான். நமக்கு புரியாது. பட் ஆனா அது படிச்சேன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அந்த படிச்ச அந்த ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் பாருங்க. இந்த எழுத்தெல்லாம் உண்மையாவே சொல்றேன். நான்லாம் போய் பாக்குறப்ப ஒண்ணுமே தெரியல. இந்த குகையில எவ்வளவு தைரியமா வாழ்ந்திருக்காங்க. அந்த அவங்களுக்கு தெரியும். அந்த புளியாங்குளம் குகை நீங்க போனீங்கன்னா இன்னும் சூப்பரா சொல்லலாங்க. செம்ம சில்னஸ் இருக்கும். குகை வாழ் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களும் குகையில் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடுக்கற்கள். இந்த நடுக்கற்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. போர் வீரர்கள் சொல்லலாம், புறமுதுகு காட்டு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போர்க்களத்தில் ஆணிரையை கவரும். ஆணிரை என்றது வந்து பாத்தீங்கன்னா சண்டைகளில் ஒரு 2 பேருக்கு சண்டை நடக்கும். அந்த சண்டையில ஒருத்தன் இறந்துட்டானா அவனுக்காக நடுக்கல் நடுவாங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா முல்லை மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா? சண்டை நடக்கிறப்போ மக்களின் சிறப்பான கால்நடைகள் இருக்குமா? அந்த கால்நடையை ஒருத்தன் கவர்ந்து போயிடுவான். அவன் கவர்ந்து போனவன் என்ன பண்றானா எடுத்துன்னு போயிட்டு அவனுக்கே சொந்தமா உருவாக்கிறானா. அப்போ அந்த எடுத்துன்னு போன கொண்டு போன எல்லா கால்நடையும் ஒரு தலைவன் போயிட்டு என்ன பண்ணுவானா எதிர்த்து போராடி கால்நடையை திருப்பி கொண்டு வருவானா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆணிரையை வெல்பவன் சொல்லிட்டு. ஒருவேளை அவன் கொண்டு வந்துட்டானா அவனுக்கு ஒரு பயங்கரமான பட்டம் கொடுத்து ராஜாதி ராஜா, ராஜ கம்பீரர் அப்படின்லாம் கொடுத்துருவாங்களாம். ஆனா அவன் இறந்து போயிட்டானா அவனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நினைவாக நடுக்கல் நடுவாங்களாங்க. அவன் இறந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? நேரா ரொம்ப ஒரு 5 அடி 6 அடி உயரத்துல நடுக்கல் நட்டு அந்த இடத்துல அவர் பேர் போட்டுருவாங்களாம். இந்த போர்ல இவர் வந்து பண்ணாரு, சிறப்பா பண்ணாரு, அந்த இடத்துல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரு, அவர் புகழ் பத்தி போட்டிருக்கதா சொல்றாங்க. அப்போ ஆணிரை கவர்தல்னு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது நிறைய இடத்துல காணப்பட்டது. சங்க இலக்கியங்களில் வரி வரியாக கொடுத்துருப்பாங்க. தொல்காப்பியத்திலும் எங்க சொல்றாங்க? இந்த நடுக்கர்களை பத்தி சொல்றாங்க. இந்த இடத்துல தேனி மாவட்டம், நோட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எல்லாமே பாயிண்ட்ஸ் தான்.
தேனி மாவட்டத்தின் புலிமாங்கொம்பை என்ன இடம்? புலிமாங்கொம்பை. அப்புறம் தாதப்பட்டி ஆகிய இடங்களில் காணப்படும் சொல்றாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டங்க, ஒரு நிமிஷங்க, அடிக்கடிக்கு அப்படிதான் பின்னாயிடும். புதுக்கோட்டை மாவட்டத்துல பொற்பனங்கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் காணப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த பொறிக்கப்பட்ட சங்ககால எழுத்துக்கள். சார் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்திலும் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நடுக்கற்கள் இருந்துதான் சொல்றாங்க. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் என்னும் ஊரில் இது காணப்படுதாங்க. இந்த இத்தகைய நடுக்கற்கள் இப்ப போனீங்களாலும் என்ன பண்ணலாம், போய் பாரலாமா? அந்த கல்லுகளை என்ன பண்ணிருப்பாங்களா, அவங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி தேனி மாவட்டத்துல வைகை ஆற்று பகுதின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல புலிமான்கொம்பை. அப்ப புலிமான்கொம்பை என்ற ஊர் எங்க, எந்த மாவட்டத்துல இருக்குன்னா தேனி மாவட்டம். எந்த ஆற்றங்கரை? வைகை ஆற்றங்கரை. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிராமிய கல்வெட்டுகளும் ஒற்றை அந்த கற்கள் இருக்கு தெரியுங்களா, அந்த கற்களும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பொருள் பாருங்க, கூடலூர் ஆக்கோல் பெடுதிய அந்தவன் கல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவர்ந்து போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீய அந்தவனின் கல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இறந்து போனவருடைய நினைவாக வைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்க சார், அது மட்டும் தான் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் கல்வெட்டுகள்ல சொல்லிட்டீங்க, நடுக்கற்கள்ல சொல்லிட்டீங்க. மூன்றாவது வேற எங்கன்னா பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். இந்த சுடுமண் கலங்களில் மக்களின் பெயர்கள் எழுதுவாங்களாம். அந்த பானை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எழுதுறாங்களா. அதெல்லாம் எங்க சார் கிடைச்சுன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி ஆகிய இடங்கள்ல கிடைச்சதா சொல்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் பத்தி பேசியிருக்காங்க. பட் இங்க பாருங்களா, ஒரு பானை அழகன்குளத்தில் கிடைத்த சுடுமண் களத்தில் அந்த அழகா போட்டிருக்காங்க பாருங்க. இந்த டயக்ராம் தெரிஞ்சா பாருங்க, கப்பல் வருதுங்களா, அந்த கப்பல் பக்கத்துல இது என்ன பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த பாத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, டிரா பண்ண ஆரம்பிச்சிடறன்றதையும் சொல்றாங்க. அப்போ ஆஹ் அந்த பொருள் தமக்கு தான் உரியது அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துருந்தாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சீர்வரிசை கொண்டு வரப்ப பெண்கள் எல்லாமே போடுவாங்க தெரியுமா, கொண்டு வந்தா போடுவாங்க. இப்போ யாருமே சீர்வரிசை ஆண்கள் யாருமே வாங்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளை அவங்களுக்கு தான் உரியதுன்ற பெயர்களை பொறிச்சு வச்சுப்பாங்களாம். ஆனா சில இடங்கள்ல தமிழும், சில இடங்கள்ல பிராகிருத மொழியும் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா பிராகிருத மொழி. நோட் பண்ணுங்க, பிராகிருத மொழியால் பேசப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறிக்கப்பட்ட அந்த இடங்கள்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் கல்வெட்டுல பார்த்துட்டோம், நடுக்கற்கள்ல பார்த்துட்டோம், சுடுமண்கள்ல பார்த்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம், கொர்க்கை, வசவ சமுத்திரம் ஆகிய இடங்களில் காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இல்லாம கேரளத்தின் பட்டணம் எனும் இடத்திலும் என்ன பண்றது பாத்தீங்கன்னா சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை அறிஞ்சு கொள்ளலாம் பயன்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிளேசஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணா டிஎன்பிசி ரிலேட்டா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவுன்றது சொல்றேன். முக்கியமா அந்த புதுச்சேரிக்கு அருகே உள்ள அரிக்கமேடு யாருன்னா விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு வந்துருங்க. அரிக்கமேடுன்ற இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் என்ற ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. அங்க நடந்த சங்க காலத்துல அதுதான் துறைமுகப்பட்டினம் சொல்லிட்டு சொல்றாங்க. அது பிரிட்டனை சேர்ந்த ஒரு 3 பேர் சொல்லியிருப்பாங்க. பிரிட்டனை சேர்ந்த 2 பேரும் நம்ம நாட்டை சேர்ந்தவரும் அவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதுல சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், பிரான்சை சேர்ந்த ஜே.எம். கசால், நம் நாட்டின் கோஷ் கிருஷ்ணதேவா ஆகியோர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பணியை செஞ்சு இதெல்லாம் இருக்குங்க. சங்க காலத்துல தமிழர்கள் தான் ஃபர்ஸ்ட் பயங்கரமா இது பண்ணாங்க, வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்ப ஆர்காலஜிக் சர்வே ஆஃப் இந்தியா எப்பன்னா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கனிங்கம் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டதுங்க. அப்போ ஆர்காலஜிக் சர்வே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கனிங்கம் தான். அவர் தான் தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். யாருன்னா அவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகும்போது அரசாங்க கட்டுப்பாடுலாம் சொல்றாரு. பட் நம்ம இந்தியாவில ஆர்காலஜிக் சர்வே ஆஃப் இந்தியா யாருடைய கட்டுப்பாடுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நோட் பண்ணுங்க, மத்திய அரசு கட்டுப்பாடு தான். மத்திய அரசு தான் முடிவெடுக்கும். பட் இப்ப என்ன ஆயிடுச்சு, ஓகே நம்ம சொல்லி அவங்க மத்திய அரசு பர்மிஷன் கொடுத்தா போதுமானது. அதுக்காக சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குன்னு கேட்டா கண்டிப்பா இருக்குங்க. இந்த சட்டங்கள் நோட் பண்ணுவீங்க. இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்கள் பாதுகாப்பதற்காக இந்திய புதையல் சட்டம் 1878, பழங்கால பொருட்கள் கலை கருவூலங்கள் சட்டம் 1972, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வுகள் களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958 ஆகியவை வகுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த சட்டங்கள் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. சார் சட்டங்கள் கேட்கணுமா கேட்டா கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஆர்காலஜி சர்வே பத்தியும் பேசலாம். அடுத்தது சார் பன்னாட்டு பொருட்கள் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருந்துச்சுங்க. பாருங்க இப்ப பாருங்களேன், தமிழ் கல்வெட்டுகள் பார்த்தாச்சு, நடுக்கற்கள்ல பெயர்கள் பார்த்தாச்சு, மூன்றாவதா அவங்க பயன்படுத்திய பொருட்கள்ல அவங்களுடைய சித்திரங்கள் பார்த்தாச்சு. இதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நாணயங்கள்ல காணப்படுதுன்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பாங்க. இந்த
வணிகத்துல பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா புழக்கத்துல நாணயங்கள் இருந்துச்சு. அந்த அந்த நாணயங்கள்ல சேர சோழ பாண்டியர் நாணயங்கள் பாத்தீங்கன்னா முத்திரைகள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இது அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க. கொடுமணல், போடி நாயக்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளதுன்னு சொல்றாங்க. கொடுமணல் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு. அப்ப இந்த ஊர்கள்ல என்ன கிடைக்குது? முத்திரை பதித்த நாணயங்கள் கிடைத்துள்ளதுன்னு சொல்றாங்க. புதுக்கோட்டையில் ரோமானிய நாணயங்களும் கிடைத்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதை தாண்டி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்லாம் அழகன்குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்கள்ல இந்த நாணயங்கள் ரோமானிய நாணயங்களும் கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நாணயங்கள் கிடைச்சிச்சுன்னா என்ன சார் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு நடுவுல வர்த்தகம் நடந்திருக்கலாமா பாருங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. ஜஸ்ட் இது ரீட் அவுட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு உதவும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அல்லாத பிற சான்றுகள் வெளிநாட்டு குறிப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்குங்க. அதே மாதிரி இந்த அர்த்த சாஸ்திரம்னு ஒரு நூல் இருக்கு தெரியுங்களா? இந்த கௌட்டில்யர் என்ற சாணக்கியர் இயற்றிய அர்த்த சாஸ்திரம். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பொருளாதாரம் குறித்த ஆட்சி முறையை சொல்லியிருக்காரு. பாண்டிய கவாடா காவா டகா ஆமா கா வா டகா அப்படின்ற ஒரு நூல்ல பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் அதை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அஸ்ததசத்துல சேரச்சோழ பாண்டியர்கள் பத்தி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம். மகாவம்சம் எந்த நூலை பற்றி கூறுதுன்னா புத்த சமயத்தின்னு சொன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மொழியில இருக்கவங்க தமிழ்நாட்டுல வணிகர்களை பத்தியும் பேசியிருக்கிறதா சொல்றாங்க. குதிரை வணிகர்கள் பத்தியும் பேசியிருக்கு சொல்றாங்க. அப்போ 2 நூல்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சங்க காலத்துல இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்றதையும் சொல்றாங்க. அதை தாண்டி சில விஷயம் சொல்றாங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. அப்படியே ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி கேளுங்க. இது ரொம்ப பெருசு கிடையாது. பட் ஆனா தெரிஞ்சுக்கணும். எரித்ரியனின் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சீன்னு சொல்லுவாங்க. அந்த செங்கடல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்டைய கிரேக்க நூல்னு சொல்லுவாங்க இது பேரு. அந்த பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி. இங்க வச்சு மாலுமிகள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கடல் பயணத்துக்கு பயன்படுறாங்க. செங்கடலை சுற்றி உள்ள கடல் தான் வந்து பாத்தீங்கன்னா எரித்திரியன் கடல் சொல்றாங்க. அங்கதான் என்ன சொல்றாங்கன்னா முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய இடங்கள்ல இந்த சேர சோழ பாண்டிய அரசர்கள் பத்தி குறிப்புகள் அந்த இடத்துல காணப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த இடம்லாம் போறப்போ இவங்க அங்க வந்து தங்கிட்டோ இல்ல அங்க வணிகம் பண்ணதோ சொல்றாங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் பாருங்க. பிளனின் இயற்கை வரலாறு. பிளனி இன் இயற்கை வரலாறு. அவர் பாத்தீங்கன்னா முத்து பிளனின்னு சொல்பவர். அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுடன் நல்ல கதை கேளுங்களேன். இவர் சொன்ன விஷயம் என்னால ஏத்துக்கவே முடியலைங்க. இந்தியாவுடன் வணிகம் பண்றாராம். மிளகு வணிகமா. இந்த மிளகு வணிகம் பண்ணி அவங்க நாட்டுல தங்கமே இல்லாம போயிடுச்சாங்க ஒரு காலத்துல. என்ன சார் சொல்றீங்கன்னா ஆமாங்க. மிளகு வணிகத்தால் ரோமானிய நாட்டின் செல்வம் கரைந்து போனதுன்னு சொல்லிடுறாரு. ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாரு. என்ன ஐயா சொல்றீங்க? அப்போ மிளகுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க ரோமாபுரி மக்கள். மிளகு நீ 1 கிலோ மிளகு கொடுத்தா 10 கிலோ தங்கத்தை எடுத்துன்னு போயினே இரு அப்படின்னு சொல்றதையும் சொன்னாங்களாம். அப்போ தங்கம் காணாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டும் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாலமீனின் புவியியல்னு சொல்லக்கூடியது. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டே இருந்தவர் தான். ரோம் அந்த பேரரசுல புவியியல் அமைப்பு படம் வரைய ஆரம்பிச்சிடுறாரு. இதான் புவியியல் அமைப்புன்னு சொல்றாரு. இவர் குறிப்பிட்டதுல பாருங்களேன் காவேரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகிய இடங்கள்ல என்ன பண்ணிடுறாரு இதெல்லாம் இருக்குன்றதையும் அழகா சொல்லிட்டு போயிடுறாரு துறைமுகங்களை. அப்போ டயக்ராம்ல போட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அடுத்தது பியூட்டிங்கேரியன் அட்டவணை என்பது ரோமாபுரி பேரரசின் சாலைகள்னு சொல்லாங்க. பியூட்டிகேரியன் அட்டவணை எந்த பத்தி சொல்றதுன்னா ரோமாபுரி பேரரசின் சாலைகள். இதுல பண்டைய நாட்டு தமிழகத்தின் துறைமுகம் முசிறி இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தியும் குறிப்புகள் கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரி இலங்கை தீவு முசிறி துறைமுகம் முசிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்களேன் யோசிச்சு பாருங்க நம்ம தமிழ் பேர்லாம் எங்க அப்படி ரோமாபுரி அளவுக்கு போச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க போயிருக்கு. போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க வணிகம் பண்றத சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த இவ இருக்கா பாத்தீங்களா மிளகெல்லாம் வாங்கி நீ தங்கத்தை குடுத்துட்டு போயிடலாம். அந்த நாட்டுல தங்கமே இல்லாம ஒரு காலத்துல போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வியன்னான்னு ஒரு நாடு இருக்குங்க. வியன்னாவை சேர்ந்த பாப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம் சொல்லுவாங்க அந்த பேரு. இதுல முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான நாட்கள் இந்த இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அருங்காட்சியகத்துல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வணிகர் இருப்பாராம். அந்த வணிகருக்கும் இன்னொரு வணிகருக்கும் என்னன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்களாங்க. ஒப்பந்தம் போட்டு இவங்க 2 பேரும் நம்ம 2 பேரும் வணிகம் பண்ணிக்கலாம். நான் உனக்கு மிளகு தரேன், நீ எனக்கு தங்கம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி பண்ணிட்டே இருப்பாங்களாம். அப்போ என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மிளகு, தந்தம், அதுக்கப்புறம் சரக்குகள் எல்லா பட்டியலும் அந்த ஒப்பந்தத்துல போட்டு வச்சிருப்பாங்களாம். அப்போ அவங்க பண்ண ஒரு வர்த்தகம் ஒத்துமையாவும் அழகாவும் போனதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சங்க காலத்தை பத்தி பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். இது வரைக்குமே சங்க காலத்தை பத்தி நம்ம அறிஞ்சுக்க உதவும் சான்றுகள்னு சொல்லலாமா? கல்வெட்டுகளா இருக்கட்டும், நடுக்கற்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தமிழ் பிராமிய எழுத்துக்களா இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு விஷயம் வெளிநாட்டுல நம்ம போய் வந்த வணிகங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் நம்ம கிட்ட வச்சிருந்தாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டோமா?
ஆனா சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிஞ்சுக்கணும்னா முக்கியமா ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அசோகர்னு சொல்லுவார். ஒரு போருக்கு அப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போர்களே வேண்டாம் என்று முடிவெடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகர் தாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கல்வெட்டுகளில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் குறித்து எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகளில் என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா அசோகன் பிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமியை பயன்படுத்தின்னு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய கல்வெட்டுல 3 அரசர்கள் யாருன்னா சேர சோழ மன்னர்கள் பத்தி குறிப்புகள் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க, ரோமானிய இந்த இடத்துல எல்லாம் வணிகம் செஞ்சதும் உறுதிப்படுத்தியிருக்காரு. அடுத்தது திணைன்னு சொல்லுவாங்க. இந்த திணை வந்து பாத்தீங்கன்னா தமிழில் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியத்தில் திணை என்ற கருத்து பயங்கரமா பேசியிருக்காங்க. இந்த இயற்கை நிலைமையும் வாழ்வியல் முறைகளையும் குறிப்பதுதான் திணைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க. இங்க தான் உங்களுக்கு 1.9 இயற்கை நிலைமையும் அதன் வாழ்வியல் முறைகளையும் குறிப்பது திணை. சங்க செய்யுள்களில் திணை அடிப்படையிலே தொகுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. மனிதன் எப்படி இயற்கையோடு வாழ்கிறான் அப்படின்ற ஒரு உறவை படம் பிடிச்சு காட்டுறது தான் நமக்கு திணைன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அப்போ மனிதன் இயற்கையோட வாழ்றது என்ன சொல்றேன் நான் இங்க படம் பிடிச்சு காட்டுறது திணைன்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போ சங்க கால செய்யுள்களை பெருமையான அடிப்படையில 2 திணை எடுக்கிறேன். ஒண்ணு அகத்திணை, இன்னொன்னு புறத்திணை. அகத்திணைன்னு என்ன சார்? அகத்திணை என்பது ஒண்ணுமே இல்லைங்க. காதல், வாழ்வு, குடும்பம் இது எல்லாத்தையுமே நான் சொன்னேன்னா காதலை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் சொல்லிச்சுன்னா அது அகத்திணை. புறத்திணைனா அந்த வாழ்வின் பிற அம்சங்கள் இருக்கும் பாத்தீங்களா, முக்கியமா போர், வீரம், சண்டை, அதுக்கப்புறம் பொருட்களை சேகரிக்கிறது, இது எல்லாமே புறத்திணைன்னு சொல்லுவாங்க. அகம்னா மனசு, புறம்னா வெளியே ஈட்டக்கூடிய பொருட்கள் ஞாபகம் வச்சுங்க. அதான் இங்க பெருசா சொல்லியிருப்பாங்க. அது ஸ்டோரி பேசிஸ்ல தெரிஞ்சுக்குங்க. அப்போ 5 திணைகள்னு ஒண்ணு இருக்கே சார். ஆமா சார், 5 திணைகள் இருந்துச்சு. மக்கள் வாழக்கூடிய இடங்களை நான் என்ன பண்ணிட்டேன் 5 திணைகளா பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுடைய தொழில், கடவுள், மக்கள், பண்பாடு, கலாச்சாரம், நிலங்கள் இது எல்லாமே நான் என்ன சொல்றேன் 5 திணைகளா பிரிச்சிடுறாங்க. அது மலையும் மலை சார்ந்த பகுதி என்ன சொல்றேன் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதி முல்லை, வயலும் வயல் சார்ந்த பகுதி மருதம், கடலும் கடல் சார்ந்த பகுதி நெய்தல், வறண்ட நிலப்பகுதி பாலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்ல பல முறை கேட்டிருக்காங்க. சோ நோட் பண்ணி வைங்க. ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அந்த அவருடைய கடவுள்கள் எல்லாம் இருப்பாங்க பத்தியா, அது தயவு செஞ்சு எழுதிச்சுங்க. 1 மார்க் நீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதை நான் சொல்றேன். சரிங்க சார், சங்க காலத்துல எது சார் அடித்தளம் போட்டிருக்கோம் அந்த பண்டைய அரசியலுக்குன்னு பாத்தீங்கன்னா இரும்பு காலம் தாங்க. ஏன்னா போர் செய்யணும்னா அவனுக்கு என்ன தேவைப்படுது? இரும்பு தேவைப்படுதா? ஒரு உயிரை கொள்ளனாலும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கொள்றதா கேள்விப்பட்டிருக்கேன், கற்களை வச்சு கொண்டதா கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த இரும்பு வந்த உடனே தலைவர்கள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் குழுக்களா இருந்தவங்க அப்புறம் என்ன பண்றாங்க தலைவரை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. தலைவர்கள் வரலாற்று காலத்தில் வேந்தர்களாக உருவாக்குறாங்க. வேந்தர்கள்னா அரசர்கள் அர்த்தம். வேளிர்கள்னா சங்க காலத்தில் குறுநில மன்னர்கள் இருக்காங்க. அப்ப வேந்தர்கள்னா பெரிய அரசர்கள், வேளிர்கள்னா என்னது சிறுநில மன்னர், குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க. அந்த சில பகுதிகள் மௌரிய பேரரசர் அசோகர் இருக்கார் பாத்தீங்களா, அந்த பாத்தீங்கன்னா ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூவேந்தர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ரெடியா? ஆல்ரெடி பார்த்ததுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்கள் தான் பத்தி சங்க காலத்துல நம்ம பேசக்கூடிய ஒருத்தரா இருக்காங்க. இதுல சேரர்கள், சேரர்கள் என்பது அசோகர் கல்வெட்டுல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா கேரளா அந்த தற்காலத்தில் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாட்டில் சில பகுதிகள் மேற்கு பகுதிகள் அதையும் சொல்றாங்க. இவருடைய தலைநகரம் வஞ்சிங்க, நோட் பண்ணுங்க. இவருடைய துறைமுகம் பட்டினம் பாத்தீங்கன்னா முசிறியும் தொண்டியும் இருக்கும். 2 நகரம் முசிறியும் தொண்டியும் இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்க பாத்தீங்களா கரூர், அதான் வஞ்சின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் பத்தி தெரியுதுங்களா உங்களுக்கு? சோழர்கள், அரிக்கமேடு கல்வெட்டு நாகப்பட்டினம் தெரியுதுங்களா? வெண்ணிப்போர் கரிகால சோழன் ஞாபகம் இருக்குங்களா? இந்த எடுத்துக்கலாம். பாண்டியர்கள் மதுரை, கீழடி, அழகன் குளம் எடுத்துக்கலாமா? கொர்க்கை, இங்க பாருங்க வஞ்சி, முசிறி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் யார சொல்றேன் சேரர்கள் சொல்றேன். சோழர், பாண்டியர், இவங்க 3 பேரும் அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பட் இன்பிட்வீன் கேப்ல ஒருத்தர் உருவாகுறாரு. இந்த இடம் தான் தொண்டை நாடு எனக்கூடிய பல்லவர்கள். பாருங்க பல்லவாஸ். அப்ப இதுதான் தெரியுதுங்களா? இவங்கதான் அழகா சார். இந்த மீதி இடம்லாம் இருப்பாங்க குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க இந்த இடத்துல இருந்திருக்குதா குறிப்புகள் கூறப்படுகிறது. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுனா போதும். அப்ப சேர அரசர்களை சங்ககால இலக்கியம் எதனா நூல் சொல்றதுன்னா 18 கூறுகிறதுங்க. அப்ப 18 எந்த அரசர்களை பற்றி கூறுகிறது? சேர அரசர்களை பற்றி கூறுகிறது. இவனுடைய மாலை வந்து பாத்தீங்கன்னா பனம்பூர் மாலைன்னு சொல்லுவாங்க. பனம்பூர் மாலை தான் அணிந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா கரூரை அடுத்த புகழூர் கல்வெட்டு. அந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா சேர அரசர்களின் 3 தலைமுறைகளை பற்றி கூறுகிறது. அப்போ சேர அரசர்களை பற்றி கூறும் கல்வெட்டு எதுனா புகழூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதும். இதுல முக்கியமா கரூர் என்ற ஒரு இடத்துல அந்த நாணயங்கள் வெளியிட்டதா சொல்றாங்க. யார்? சேர அரசர்கள். ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் அங்குசமும் வில்லும் அம்பும் பொறித்த சேர நாணயங்கள் கிடைத்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இந்த இடத்துல என்னது இது? இந்த இடத்துல பாருங்க யானை இருக்கா? இதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்தது இந்த சேர அரசர்கள்ல இங்க இங்க நோட் பண்ணுங்க. சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோவில் எழுப்ப சேரன் செங்குட்டுவன் குறித்து விவரிக்கிறார். அப்போ இவர் போய் என்ன பண்றாரு? பத்தினி தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தவரும் சேரன் செங்குட்டுவன் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி மரபு அப்படின்றாங்க. தம்பிதான். இப்போ சேரன் செங்குட்டுவனின் தம்பி யாரு? இளங்கோவடிகள். சரி, அப்போ இளங்கோவடிகளின் அண்ணன் யாரு? சேரன் செங்குட்டுவன். இப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. என்ன போச்சுங்க? அப்போ வில் அம்பு இவங்களுடைய சின்னமா இருக்கு. அப்போ வில் அம்புதோ இருக்கா? இவங்களுடைய சின்னத்தையும் பொறிச்சிடுறாங்க. யானை பலசாலைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காமிச்சுக்கிறாங்க. அப்போ சேரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஷார்ட் இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுங்க. அடுத்தது சோழர்கள். சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காவேரி வடிநில பகுதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இங்க கொடுத்திருக்க இந்த படத்துல இங்க இருக்க பாத்தீங்களா? இதுதான் இங்கதான் இருந்திருக்காங்க. இவங்களுடைய தலைநகரம் உறையூர். அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க. இவருடைய பூம்புகார் என்ற இடத்துல காவிரி பூம்பட்டினம் பத்தியில துறைமுக நகரமா வைக்கிறாங்க. இதுல முக்கியமா கடியலூர் உத்திரக்கண்ணனார் அவர் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால புலவர் சொல்லுவாங்க. இவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை நூலில் எழுதியுள்ளார். அப்போ 10 சேரரசர்கள். பட்டினப்பாலை யாருடைய அரசர்களை பற்றி கூறுகிறது? சோழ அரசர்களை பற்றி கூறுகிறது. அப்போ காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சோழ மன்னர்களில் தலை சிறந்தவரா இருக்கவர் யாருன்னா கரிகால சோழன் சொல்லலாமாங்க. ஏன்னா காவேரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டவனும் இவர் தான். இந்த கரிகாலன் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிப்போர்ல அவரை எதிர்த்து வந்த பாண்டியர்களையும் சரி சேரர்களையும் சரி அந்த 11 வேலைகள் இருப்பாங்க. அவங்களையும் தோற்கடிச்சிருப்பதா சொல்றாங்க. அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ கரிகாலன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அரசனா இருந்திருக்காரு. இவங்களுடைய சின்னம் வந்து பாத்தீங்கன்னா புலி. சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா செப்பு நாணயங்கள் இதை வெளியிட்டிருக்காங்க. அது இல்லாம புலியின் உருவம் ஒரு புறத்துல, மறுபுறத்துல யானையின் உருவம் வச்சிருக்காங்களா பாருங்க. அப்போ 2 பேருமே யானையின் உருவத்தை வச்சிருக்காங்க. சேரனும் வச்சிருக்கான், இவனும் வச்சிருக்கான். அவனுக்கு என்னது? வில் அம்பு. இந்த இடத்துல புலியை வச்சிருக்காங்க. பாருங்க புலி தெரியுங்களா? அவ்வளவுதாங்க, முடிச்சுட்டாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியம். அப்ப மதுரை தலைநகராக கொண்ட தென் தமிழகத்தை ஆண்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்கள். பாண்டியர்கள் பத்தி பார்க்கலாமா? சரிங்க, இது பாண்டியர் வந்துட்டோம். நெக்ஸ்ட் நான் இது சொல்லிட்டேன். மீன் சின்னம் பொறிக்கப்பட்டது பாருங்க. இது வந்து மீன் சின்னம் இருக்கா? இது பாண்டியர்கள். ஓகேங்களா? அப்போ மதுரையுடைய தலைநகரம் யாருது? பாண்டியர் காலத்துன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா முடத்திருமாறன், நெடியோன், அந்த பல்யாக சாலை, முதுகுடு பெருவழுதி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா இந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் வந்து பாத்தீங்கன்னா கடைச்சங்கத்தை நடத்தியவர் யாருன்னா முடத்திருமாறன் சொல்லக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைச்சங்கத்தை நடத்தியவர்னு சொல்லுவாங்க. இங்கேயே நோட் பண்ணி வைங்க. சரி, இவங்களுடைய சின்னம் வந்து பாத்தீங்கன்னா மீன்க. பாண்டியர்களின் சின்னம் எது? மீன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வேளிர்கள். சார் இவங்களை தவிர குறுநில மன்னர்கள் இருந்தாங்க கேட்டாங்கன்னா இருந்தாங்க. அவங்க எல்லாமே என்ன பேர் வைக்கிறாங்கன்னா வேளிர்கள். வேந்தர்கள் என்ன அர்த்தம் சொன்னானே? அரசர்கள்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்ப வேளிர்கள்னா இருக்காங்க. கடையேழு வேளிர்கள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அவர் பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆயி, அதியமான் ஆகியோர் எல்லாம் யாரு? வேளிர்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்கள பத்தியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். ஔவையார் பத்தி பேசியிருக்கோம், அதியமான் பத்தியும் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டை நாடு பத்தி பேசியிருக்கோம். இந்த இடத்துல இவங்க எல்லாருமே சங்க காலத்துல மூவேந்தர்களோடு துணை நின்று அவர்களோடு போர் புரிஞ்சிருக்காங்க. வேறு சிலர் மூவேந்தர்களை எதிர்த்தும் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா போர் செஞ்சிருக்காங்க. அப்போ இவங்க எப்படி சொல்லலாம்? நண்பனும் சொல்லலாம், சில காலத்துல எதிரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சார் சமூகமும் பண்பாடும் எப்படி சார் இருந்துச்சு பாத்தீங்கன்னா நல்லதாங்க இருந்துச்சு. எல்லாருமே கலந்து காணப்பட்டாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் பேர் வச்சிடுறாங்க. இந்த பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வெட்டுவர், மறவர் போன்ற குழுக்களா பிரிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டிசம் இருக்காது. அவங்க செய்யற தொழிலுக்கு ஏத்த மாதிரி அவங்களை என்ன பண்ணிடுறாங்க? அவங்க பேரை வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே எழுதி அவங்க தொழில் என்னன்னு சொல்லிட்டு எழுதிங்க. இதுதான் ஒர்க் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ அரசர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல அந்தணர்கள் திருப்பியும் அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்தணர்கள் என்னன்னா அவங்கதான் வந்து பெருசுன்னு சொல்லிட்டு அந்த அந்த அரசர்களுக்கு அறிவுரை சொல்றதா இருப்பாங்க. இப்போ வரைக்குமே இருக்காங்க. அதே மாதிரி கைவினை தொழில் புரிபவர்கள், பானை செய்வோர் இருந்திருக்காங்க, உலோக வேலை செய்பவரும் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாதி அமைப்பு தமிழகத்தில் வேரூன்றவில்லை. அப்ப சங்க காலத்துல சாதி அமைப்பு இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு கேஸ்டிசமே கிடையாது. அவங்க தொழில் செய்யறியா? நீ பானை செய்யறியா? பானை செய்யறவன் பானையாருன்னு சொல்லுவாங்க. வேட்டையாடுறியா? வேட்டையாருன்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்க. பட் ஆனா ஜாதி அமைப்பு கிடையாது. வர்ணா சிஸ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது அப்புறம் தான் பிராமணர் வந்த பிறகு உள்ள வருது. அப்போ வேட்டையாடி வாழ்ந்த மக்களும் இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இருந்தாங்க காட்டுல. அவங்களாம் அவங்க அழகா இருந்தாங்க. அதே மாதிரி பெண்களுடைய வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க கால இலக்கியங்களில் ஆஹ் தாய், தலைவி, செவிலித்தாய், தோழி போன்ற பற்பல இடங்களில் மகளிர் குறித்து செய்திகள் பயங்கரமா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா பாணர் குல பெண்கள், நாட்டிய மகளிர், பெண்பால் புலவர்கள், அரச மகளிர் ஆகியோர் குறித்து ஐவகை நிலப்பகுதிகளிலும் பெண்களை குறித்து சொல்லியிருக்காங்களா?
அந்த வெண்ணி என்ற ஊரை சார்ந்த வெண்ணி குலத்தோர் பெண்பார் புலவர்களாக கண்டறியப்பட்டனர். இந்த வெண்ணி என்ற போர் வந்து பார்த்தீங்களா அந்த இடத்துல. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்பார் புலவர்கள் பயங்கரமா பேசியிருக்காங்களாம். மகளிர் திணைப்புலம் காத்தல், உமணர் குல மகளிர் உப்பு விற்பது. இந்த இடத்துல பாருங்க. உமணர்னா உப்பு விற்பது குறித்தும் சங்ககால செய்யுள்களில் கூறுகிறது. வீட்டையும் பாதுகாப்பாங்களாம். சில இடங்கள்ல உப்பு விற்கிறதும் செய்வாங்க. இதன் மூலம் பெண்கள் தான் உற்பத்தியில ஈடுபட்டதையும் தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ கணவரோடு உயிர் துறக்க முன்வந்த காலங்களில் காணலாம் சொல்றாங்க. கணவர் எங்க போய் இறந்துட்டாலும் அவங்களும் இறந்துருவாங்க. அதே மாதிரி கணவரோடு சென்று வணிகமும் செஞ்சிருக்கிறதா சில குறிப்புகள் கூறுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வேலை செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? ஈக்குவாலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல மறுக்கப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது. வாங்கிடலாம். அடுத்தது பொருளாதாரம். திணை கோட்பாடு விளங்குவது போல சங்க காலத்தில் பொருளாதாரமும் பல வகை இருந்துச்சுங்க. ஏன்னா பாருங்களேன், வேளாண்மை தான் எப்பவுமே அவங்களுக்கு முக்கிய தொழிலா இருக்கும். அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பது, வணிகம், பண பரிமாற்றம், வேட்டையாடுதல் இது எல்லாமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. தொழில் சார்ந்தது மாதிரி தாங்க இருந்துச்சு. வேளாண் உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட தேவைய முதல் இடத்துல வச்சு செய்யறாங்க. நெல் உற்பத்தி பண்றோம். நன்செய், புன்செய் பிரிச்சு வைக்கிறோம். அந்த முக்கியமா அந்த குளம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாசன வசதிகளை பயங்கரமா செய்யறாங்க. ஏரிகளை வெட்டுறாங்க. சங்ககாலத்துல அப்போ தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இன்ஜினியரிங் படிக்கல. பட் ஆனா இன்ஜினியரிங் படிக்கிறத விட பயங்கரமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்துறாங்க. அதுலயே முக்கியமா பாருங்க 2 இடம் சொல்றேன் பாருங்க. ஆதிச்சநல்லூர், பொருந்தல் என்ற இடங்களில் மேற்கொண்ட அகழ்வாய்வுகளில் தாழிகளுடன் நெல்லும் கிடைத்தது. அப்போ நெல் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய முதன்மை பயிர்னு சொல்லிட்டு அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஆனா இது வனப்பகுதியில செய்வாங்களா, ஜூம் கல்டிவேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழங்குடியின மக்கள் இடம் விட்டு இடம் போய் செய்வாங்களே அந்த முறையும் இங்க பயன்படுத்ததா சொல்றாங்க. இவங்க கால்நடை வளர்ப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. இந்த பசு, எருமை, காளை, மாடு, வெள்ளாடு, செம்மறி ஆடு. வெள்ளாடுன்றது என்னது? ஏழை மக்களின் பசு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இது எல்லாமே இவங்க பயன்படுத்ததா சொல்றாங்க. இவங்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்குந்தே இந்த கால்நடை வளர்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் கவனிச்சிருப்பீங்களா? 10 மாடு இருக்கா அவன் தான் பணக்காரன். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 70ஸ்லாம் நிலம் இருக்கா அவனுக்கு? அப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆனா இப்பல்லாம் அப்படி கிடையாது. சங்க காலத்தில் பொருட்களை தயாரிக்கும் நிபுணத்துவமும் பெற்றிருந்தனன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமா இத பாருங்க. மட்கலன்கள் பொருந்தல்ல கிடைச்சிருக்குங்க. சூப்பரா செஞ்சிருக்காங்க. இந்த ஆர்க்கிடெக்ட்ல அவங்கள வேலைப்பாடுகள்ல அடிச்சுக்க முடியாது. அவங்க செஞ்ச ஒரு பானை இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா, பூமிக்கு அடியிலும் வந்து அப்படியே இருக்குன்னா என்ன காரணம்? அவங்க எவ்வளவு நாள் அந்த மண்ணை பதப்படுத்திருப்பாங்க. அது எப்படி எடுத்திருப்பாங்க பாருங்க. பட் இப்ப இருக்கிற ஒரு பானை ஜஸ்ட் ஒரு செங்கல் அடிச்சாலே போயிடுது. ஒரு கல் அடிச்சாலே போயிடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்களா? அவங்க எல்லாம் களம் செய்கோ என்று அழைக்கப்பட்டவர்கள். இந்த பானை செய்கிறவங்க என்ன செய்யறாங்க? களம் செய்கோ. அப்போ சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, வெள்ளை கோடுகள் பொறுத்தும் இருக்கு, சிவப்பு கோடுகள் பொறுத்தும் இந்த மட்கலன்கள் செஞ்சுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இரும்பு உருகு தொழிலும் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருந்துச்சுங்க. இது எந்தெந்த இடத்துல இருந்துச்சு மட்டும் நோட் பண்ணுங்க. வேற எதுவும் தேவையில்ல. கொடுமணிலும், கூட்டரூரிலும், குட்டூரிலும் சரிங்க. குட்டூரிலும் இரும்பு உருகு ஆலைகள் இருந்ததா சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது. அத வச்சுதாங்க இங்க பாருங்க. இரும்பு கருவிகள வச்சுதான் என்ன பண்றாங்க? ஈட்டி, வாள், கத்தி, இந்த உழு கருவிகள், படைக்கருவிகள் எல்லாத்தையுமே செஞ்சு மற்ற நாடுகளோட போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அணிகலன்கள பாத்தீங்கன்னா, எல்லாருமே அணிகலன் அணிஞ்சாங்க. ஆர்னமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? செல்வந்தர்கள் முக்கியமா செம்பு, தங்கம், வெள்ளி, உலோகங்கள் செய்து நவமணிகளையும் பதிச்சு அழகுபடுத்தி பார்ப்பாங்களாம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? செயின்ஸ், ஜுவல்ஸ் அப்படின்னு போடுறோம்ல, அதெல்லாமே அப்ப இருந்துச்சு. தங்க ஆபரணங்களும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கேரளத்தின் பட்டினத்தில் பெண்ணை உருக்கும் தட்ஸ் மீன் பொன்னை சரிங்க. பொன்னை உருக்கும் ஆலைகள் இதற்காக இருந்ததுதான் சொல்றாங்க. அப்போ கேரளத்து பட்டினத்துல. அப்போ அந்த பொன் இருக்கு பாத்தீங்களா? தங்கத்தை உருக்கும் ஆலை எங்க இருந்துச்சுன்னா, கேரள பகுதியில பட்டினத்தில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க. சில இடங்கள் சொல்றாங்க பாருங்க. சுத்துக்கேணி, அப்புறம் அதிச்சநல்லூர், கொடுமணல் ஆகிய இடங்கள்ல அரிக்குமேடு, கீழடி, பட்டினம் ஆகிய இடங்கள்லயும் தங்க அணிகலன்கள் கிடைச்சிருக்கு. அப்போ என்னன்னா, இவங்க ஆர்னமெண்ட்ஸ பத்தி தெரிஞ்சிருக்காங்கன்றது நமக்கு கண் கூட தெரிய ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்ப தங்கத்துக்கு சண்டை போடுவோம்ல. ஒரு மிளக குடுத்துட்டு வாங்கிட்டு போயிருக்கான். தங்கத்த வச்சுக்கப்பா. 1 கிலோ மிளகுக்கு 1 கிலோ தங்கம். எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இப்ப யாருன்னா குடுத்தா நான்லாம் ரூ. 180 ரூ. 500 இருந்தாங்க வாங்கிக்கன்னு சொல்லிட்டு வாங்கிப்போம். தங்கத்துக்கு வேல்யூ அவங்க குடுக்கல. அந்த காலத்துல எதுக்கு வேல்யூ குடுக்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, கண்ணாடி மணிகள் எல்லாமே அணிஞ்சிருக்காங்க. அது எங்கெங்கெல்லாம் கண்ணாடி மணிகள் பல்வேறு வண்ணங்களில், வடிவங்களிலும் தயாரிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. நான் சொல்ற இடம்லாம் எது எதுன்னு சொல்லிட்டு போடணும். தங்கம்னா இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. சரிங்களா? இரும்புனா இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கண்ணாடி மணிகள்னா அரிக்கமேடு, கடலூருக்கு அருகில் உள்ள
குடிக்காடு எனும் ஊரிலும் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இதுவும் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது முத்துக்குளித்தல். முத்துக்குளித்தல் வந்து பாத்தீங்கன்னா கீழடி அகழ்வாயின் போது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல முத்துக்குளித்தல் எங்க கீழடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா போதுமானது. அதை தாண்டி சில விஷயங்கள் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருந்திருக்குங்க. இந்த துணி நெசவு இருக்கு பாத்தீங்களா, அந்த துண்டுகள் செய்து அதெல்லாம் எங்க பாத்தீங்கன்னா கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க, வேற எதுவும் தேவையில்ல. கைவினை அறிஞர்கள் இருந்திருக்காங்க. இந்த மலைப்பகுதிகளில் கடல் மீனும் உப்பும் கிடைக்காதா? இங்க பாருங்களேன் நல்ல கதைய. மலைப்பகுதியில என்ன கிடைக்காது எனக்கு? மீனும் கிடைக்காது, உப்பும் கிடைக்காது. அங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நெல் முதலான தானியங்கள் பயிரிட முடியாதா? அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்றாங்க? தம்மிடம் உள்ள பொருட்களை கொடுத்து பண்டமாற்று முறையை சங்க காலத்துல பண்டமாற்று முறை தாங்க பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல இப்ப நான் சொன்னல மிளகு கொடுத்து தங்கம் வாங்குறது. அப்ப பண்டமாற்று முறை இந்த இடத்துல மட்டும் இல்ல, வெளிநாட்டிலையும் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா, கொடுமணலில் கிடைத்த இதெல்லாம் கொஸ்டின் வைப்பேன். புதுச்சேரி ஆரோவில் அந்த பீச் இருக்குல்ல, அங்க கிடைத்த வெண்கல கிண்ணம், பொருந்தல் அகழ்வாழ்வில் கிடைத்த கண்ணாடி மணிகள், கொடுமணலில் கிடைத்த துணியும் நூற்பு கருவிகளும். நூற்பு கருவிகள்னா அந்த ஊசிங்க தான் பயன்படுத்துறாங்க. பட்டணத்தில் கிடைத்த நூற்பு கதிர். எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. உடைந்த சங்கு வளையல்கள். அப்பா, வேற லெவல்ல வாழ்ந்திருக்காங்க மனுஷன். அப்போ அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா, இந்த எரித்ரியன் ஆஃப் சீன்னு சொல்லி செங்கடல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது எல்லாமே இந்த கடல் தான். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா முசிறி, தொண்டி இந்த பிளேசஸ் எல்லாம் ஜஸ்ட் இது எல்லாமே நீங்க நோட் பண்ணி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், திருப்பி ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பண்டமாற்று முறை இது ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கிறீங்களா? வேற எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் எந்தெந்த பொருள் ஏற்றுமதி பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கணும். இல்ல ஜஸ்ட் பாருங்க, இந்த இடத்த பாருங்க. யவனர் எனும் சொல் கிரேக்க பகுதியான அயோனிவாவிலிருந்து வந்தது. அப்ப யவனர் என்ற சொல் எந்த எந்த சொல்ல இருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. இது மட்டும் நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செங்கடல் இதெல்லாம் சொல்லியாச்சு. இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாங்க, இது விட்டுலாம். பொற்கல்லர்கள் இந்த இடத்துல பொற்கல்லர்கள் அதிகமா இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் நகரங்கள் முதலாக உருவ பெற்றது மட்டும் இல்லாம அந்த குடியிருப்பு பகுதிகளில் செங்கற்களை வச்சு அறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீடு கூரைகள் ஓடுகளாக என்ன பண்றாங்க வைக்கிறாங்க. உரை கிணறுகள் வைக்கிறாங்க. சேமிப்பு கிணறுகளும் ஒவ்வொரு வீட்லயுமே பாத்தீங்கன்னா சேமிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி உரை கிணறுகள் காணப்படுது. நீங்க இப்ப அரிக்கமேடுன்னு ஒரு பிளேஸுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல உரை கிணறு காணப்படும். ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க அரிக்கமேடு, காவேரிப்பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை ஆகிய நகரங்களில் போனீங்கன்னா நீங்க எல்லா இடத்தையும் பார்க்கலாம். வணிக மையங்களும் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. வணிக மையத்துல என்னென்னலாம் பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆவி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. மூதாதையர் வழிபாடு, வீரர்கள் வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு போன்றவை சங்க காலத்தில் இருந்தா சொல்றாங்க. இந்த ஆவி வழிபாடுனா பேய்கள் எல்லாம் பார்த்து பயப்படுவாங்களாங்க அவங்க. மூதாதையர் வழிபாடும் இருந்திருக்கு. முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அப்ப வீரர்களே வழிபடுவாங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுனனை வழிபடுறோமா, அர்ஜுனன் மிகப்பெரிய வீரரா, அவருடைய வழிபாடு இருக்குல்ல, அதே மாதிரி வழிபாடுகளும் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஐந்திணைகளுக்குரிய வழிபாடு கடவுள்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எங்க சுட்டி காட்டப்படுதுன்னா தொல்காப்பியத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐந்திணைகளுக்கும் உரிய வழிபாட்டு கடவுள்களை தொல்காப்பியம் சுட்டி காட்டுகிறது. அந்த குறிஞ்சிக்கு முருகன் நோட் பண்ணுங்க, முல்லைக்கு திருமால், மருதத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை என்று தொல்காப்பியர் கூறுகிறார். அப்ப தொல்காப்பியர் தான் இந்த தெய்வங்களை தனித்தனியா சொல்லியிருக்காருன்றது சொல்றாங்க. மக்கள் வீர மரணம் எய்திய வீரர்களையும் தமது குழு மூதாதையர்களையும் அதிக அளவில் வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்ப அவங்கதான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பிட்ட காலம் போக போக இந்த குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் மூலம் சமண சமயம் வழக்கில் இருந்தமை தெரிகிறது. அப்போ அவங்க காலத்திலயும் சமண சமயம் இருந்திருக்குதான் கூறப்படுகிறது. அப்போ நுண்கலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெயர் பெற்றவங்க அந்த வெறியாட்டம் சொல்லுவாங்க. ஒரு வகை வெறியாட்டம் ஆட்டங்களில் அந்த செய்யுள் இயற்றல், இசைக்கருவிகள் இசைத்தல், நடனமாதல் ஆகியவற்றை பலரும் அறிஞ்சிருந்தாங்க. கூத்து பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்துல ஒரு இடத்துல கூத்து போடுறாங்கன்னா மொதால போய் நிப்பாங்க எல்லாருமே. ஆனா இப்ப கூத்துனால என்ன பண்ணிடுறாங்க, போன் எடுத்துன்னு போய் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. ஐயா கூத்துனால எல்லாம் போன் உண்டுவோன்னு சொல்லிட்டு. பட் இது அப்பெல்லாம் அப்படி கிடையாது. மகளிர் தம் கண்களுக்கு மை தீட்டுவதற்கு செம்பினால் ஆன மெல்லிய குச்சிகளை பயன்படுத்தினர். பாருங்க, அசத்திருக்காங்க பாருங்க. அப்போ மகளிர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அழகை காமிச்சிருக்கன்றதையும் இங்க குறிப்பிடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தங்கள் பொலிவை அழகா வெளி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்க கொடுத்துருக்காங்க கண் திட்டும், கண்ணுக்கு மை திட்டும் செம்பு கம்பி அழகா திட்டிருக்காங்க சொல்றாங்க. அடுத்தது கொடுமணல், இதை பத்தி சொல்லியிருக்காங்க. பதிட்டு பத்தி எல்லாமே சொல்லியாச்சுங்க. ஜஸ்ட் நீங்க மதுரைக்கு கீழடி பத்தியும் படிச்சுக்கங்க, வேற எதுவும் தேவையில்ல. இந்த கீழடியில பண்ண இந்த பிளேசஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எவ்வளவு சூப்பரா இருந்திருக்குன்றதையும் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பட்டணம்ன்றது கேரளா, அந்த வடக்கு பகுதி, இதுவும் படிச்சுக்கலாம், ஈஸி தான். தமிழ் பிராமிய எழுத்துக்கள் இப்படிதாங்க இருந்துச்சு. ஓகேங்க, இந்த லெசன் இதோட முடிவடைதுங்க. ஸோ எக்ஸாமுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த லெசன் வந்து 3 கேள்வி.
ஆல்ரெடி ஒரு லெசன் போட்டிருப்போம் தமிழ் சமூகம்னு சொல்லிட்டு. அந்த லெசன் இந்த லெசன் நீங்க மெர்ஜ் பண்ணி போனீங்கன்னா 3+2 5 கேள்வி நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேங்க. ஓவரால் அக்செப்டட் மை சேலஞ்ச் ஜஸ்ட் லைக் அவ்வளவுதான். உண்மையாவே வரும் கொஷின் வரப்போ சார் இது சொன்னாரேன்றது உங்களுக்கு ஞாபகம் அங்க வரும். எக்ஸாம்ல கிளியர் பண்ணுவீங்க, போஸ்டிங் வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய். ஓகேங்களா? ஜாலியா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் யுவர் எக்ஸாமினேஷன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.